Will you not constitute yourselves as knights of the blind in the crusade against darkness? பகிர்வு குழும நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு அதை விவாதிக்க கூடிய அரிய வாய்ப்பினை நாம் இந்த குழு மூலம் பெற்று வருகிறோம். அந்த வகையிலே ஜூன் 27 அதிசய பெண் என்றும் அற்புத பெண் என்றும் விதியை வென்றவர் என்றும் பல வகையால் இந்த உலக வரலாற்றிலே சாதனை படைத்தவர்கள் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்ற ஹெலன் கெல்லர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த கூட்டத்திலே விவாதிப்பதற்காக முதல் பார்வையற்ற பட்டதாரி என்ற புத்தகத்தை ஏற்காடு இளங்கோ எழுதிய புத்தகத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அவர் பார்வையற்ற, காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியவர். அவரை பற்றி நினைத்தாலே நினைப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கு ஒரு துணிச்சல் வரும் என்று சொல்லலாம். சந்தோஷத்தின் ஒரு கதவு திறக்கப்படுகின்ற பொழுது, சந்தோஷத்தின் ஒரு கதவு மூடப்படுகின்ற பொழுது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது. மூடிய கதவையே பார்த்து கொண்டிருக்காதீர்கள் என்று தன்னம்பிக்கை பொன்மொழிகளை உதிர்த்தவர் அவர். அவரை பற்றி இன்று நாம் கலந்துரையாட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். முதலிலே தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி தோழர் பாரதி அண்ணா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகிர்வு தோழமை நான் தொடர்ந்து இதில் பார்வையாளராக பயணிச்சிட்டு இருக்கேன். நான் இங்கே பல்வேறு ஆளுமைகள் இதில் இருக்கீங்க. ஒரு ஐயா மகேந்திரன், இப்போ தலைமையேற்றிருக்க ராதாபாய், செல்வம் மற்றும் ஒரு மிக அருமையான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிற அவர் பேராசிரியர் முருகேசன் உள்ளிட்ட இதுவும். அதே மாதிரி எனக்கு பல்வேறு இந்த தளங்கள் தான், அது இணையத்தன்றலாக இருக்கட்டும், அல்லது தொடுகையாக இருக்கட்டும், விரல் மொழியாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு எம்பவர்மெண்ட்டாக இருக்கு. ஆனாலும் நான் எல்லா வகையிலும் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான் இந்த காலத்தில். அது டெக்னாலஜிலையும் இருக்கட்டும், மற்ற வகையில் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான் நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். அப்படி ஒரு விஷயத்துல ஒன்று தான், நான் உண்மையிலேயே நான் பார்வை மாற்றுத்தாலையாக மாறினதுக்கு அப்புறம் தான் ஹெலன் கெல்லரை கூட அறிஞ்சிக்கிட்டேன்றதே ரொம்ப வெக்கப்பட வேண்டியதாக விஷயமா இருக்கு. ஆனால் அது எனக்கு அந்த வாழ்க்கையை சவாலை, அப்போ ஏற்பட்ட டிப்ரெஷன் எனக்கு அதை அறிவிக்கிறதுல அல்லது சவாலை எதிர்கொள்றதுல இடையில ஏற்பட்டதுன்றதுனால ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 2015 வாக்கில் தான் நான் டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு வந்தேன். அது படிப்படியாக ஆனால் ஏற்கனவே இருக்கு. இப்போ அந்த சமயத்தில் அதுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டு பொறுத்து ஹெலன் கெல்லருடைய புத்தகம் மிகப்பெரிய இது வந்தது. இப்போ இந்த கூட்டத்தொட்டியும் மறுவாசிப்பு செய்ய வேண்டியதாக இருக்கு. நான் ஏற்கனவே நான் பொது உடைமை இயக்க செயல்பாட்டாளர் என்ற வகையில் அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, அவங்களுடைய தத்துவமும் அவங்களுடைய அரசியல் நெறியும் கருத்தும் கூட எனக்கு பெரிய வகையில் அது இன்னும் உத்வேகத்தை தரதா இருந்தது. அது இந்த காலத்துக்கு வலுவானதாக இருந்தது அப்படின்றதான். நான் இப்போ இந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கேன், மறுவாசிப்புக்கு உட்படுத்தியிருக்கேன். உண்மையிலேயே அது மிக இந்த சமூகம் இருக்கிற வரைக்கும் அவங்கள இந்த மானுடம் அவங்கள மறக்க முடியாத ஒரு ஆளுமை தான் அப்படின்ற விஷயம்தான் அதுல இருக்கு. எப்படி லூயி பிரெய்லி இது முத்தாய்ப்பானவரோ அதோட செயல்பாட்டு அளவில், களத்து அளவில் டெஃப் அண்ட் பிளைண்ட் டே அப்படின்ற வகையில அவங்களுடைய பிறந்த நாள் உலகம் முழுவதும் இது பண்ணப்படுது. அதே மாதிரி அவங்க பல நாடுகளுக்கு, அந்த நாடுகளுக்கு ஒரு வடிவமைப்பு கல்வியில டெஃப் அண்ட் பிளைண்டுக்கு நேரடியாக அது சோவியத்துல இருந்து பல்வேறு பிரிட்டன்ல இருந்து எல்லா நாடுகளுக்கும் அந்த கல்வி முறையை போய் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயமும் அதோட சேர்ந்த விஷயம்தான். நான் அவங்களோட இந்த புத்தகத்தோட சேர்ந்து நான் வாசிச்சது ஹவ் ஐ பிகேம் ஏ சோசலிஸ்ட் அப்படின்னு அவங்க எழுதின நான் எவ்வாறு சோசலிஸ்ட் ஆனேன் அப்படின்ற விஷயம். அது இன்டர்நெட் ஆர்கைவ்ல இப்பவும் கிடைக்குது. அவங்க எழுதின விஷயத்து அது அவங்க அந்த களத்துல அதை ஒரு தொழிற்சங்க, அதாவது தன்னை பெண்ணுரிமை போராளியா, தொழிற்சங்கவாதியா மற்றும் சோசியலிஸ்டாக இணைத்து கொள்ள போது, அந்த சோசியலிஸ்டாக இணைந்து கொள்ள போது அவர்களை எப்படி ஊடகங்கள் அவங்களை கிண்டல் இது பண்ணாங்க,
நீங்க வந்து அவங்களோட இயலாமையில இருந்து தான் அவங்க தவறான கருத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் போதிய அளவுக்கு முழு விஷயம் போகலை அப்படின்னு சொன்னதை எதிர்த்து அவன் ரொம்ப காத்திரமா ரியாக்ட் பண்ணியிருப்பான். நான் வந்து 50,000 வார்த்தைகள் கொண்ட சோசியலிச இதை வந்து என் விரல்ல என் கையில எழுதி நான் உள்வாங்க வேண்டியது. ஆனால் நான் ஸ்லோவாக படிச்சிருக்கலாம், நான் இதுவாக இருக்கலாம். ஆனால் நான் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலீஷ் எல்லா மொழியினுடைய பிரைல் ஜேர்னலும் இந்த சோசியல் ஜேர்னல் வந்ததுன்னா அவன் சொல்லும்போது, இன்னைக்கு இங்கெல்லாம் நாம் தமிழ் பேசுகிறோம், இன்னைக்கும் ஒரு முற்போக்கு இலக்கியங்கள்லாம் நமக்கு பிரெயிலில் கிடைக்குதா, அதை பற்றியான ஒரு சென்சிடைசேஷனான ஒரு சமூகம் உருவாயிருக்கா அப்படிலாம் அன்னைக்கு. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுக்கு வந்து 1910லேயே அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க ரொம்ப காத்திரமா சொல்றாங்க, நீங்க அவங்க அந்த மீடியாவே 2ஆ பிரிக்கிறாங்க, முதலாளித்துவ கேபிட்டலிஸ்ட் மீடியா, சோசியலிஸ்ட் மீடியான்னு சொல்லி. அதில் அவங்க வந்து நீங்க சோசியலிஸ்ட் மீடியாவில் வர எடிட்டோரியல் வந்து பிரதானமானது. அது வந்து உங்க சின்ன இதுல கூட வர்றதில்லை, ஒரு சிறு நோட்ஸா கூட வர்றதில்லை. உங்களுக்கு வந்து இந்த இது திருடு போனது, கொலை நடந்தது, இதெல்லாம் தான் உங்க இதுல இருக்கு. அதனால நீங்க தான் வந்து இந்த ஊடகங்கள் தான் உண்மையான சோசியல் பிளைண்ட்னஸ். இந்த சமூகம் வந்து பொலிட்டிக்கல் டெப்னஸா இருக்கு அப்படின்ற மாதிரி காத்திரமா அதை வந்து பதில்த்துறாங்க. அதெல்லாம் அதே மாதிரி அவங்க வந்து இந்த இன்னைக்கு போர் நடக்கிற காலத்துல அன்னைக்கு ஐன்ஸ்டைனோட இணைஞ்சு பாசிசத்துக்கு எதிரான ஒரு முன்னணி, அதுல வந்து ஒரு அந்த சிரிப்பு நடிகர் ஒரு நம்ம சார்லி சாப்ளின், ஐன்ஸ்டைன் இவங்க உள்ளிட்டு ஒரு சர்வதேச அளவில் பாசிசத்துக்கு எதிரான போருக்கு எதிரான ஃப்ரண்ட்டை வந்து உருவாக்குறாங்க. இப்போ அவங்க அதே மாதிரி அன்னைக்கு அமெரிக்காவில் பெண்ணுக்கு வந்து ஓட்டுரிமை இல்லாத போது, அன்னைக்கு ஆண்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை இருந்த போது அந்த பெண்ணுரிமை இயக்கத்தில் இணைஞ்சி அவங்க களத்தில் செயல்பட்டது. அங்கே பல்வேறு இடங்களில் நேரடியாக தொழிலாளருடைய போராட்டங்களில் அவங்க பங்கேற்றது. அதெல்லாம் அந்த காலமும் அதை தாண்டி அதுக்கப்புறம் சர்வதேச அளவில் ஒரு தன்னார்வ செயல்பாட்டாளராக அவங்க அந்த தன்னை பரிணமிச்சுக்கிறாங்க. அது பல நாடுகளில், ஏன்னா இந்தியா உட்பட அவங்க வந்து இங்கே அதை நேருவை சந்திச்சது, அவங்க துவக்கினது, அது எல்லாமே இந்த இதில் வருது. அது ஏறத்தாழ ஒரு சிறு புத்தகமாக இருந்தாலும் இவர் எல்லா விஷயத்தையும் ஏற்காடு இளங்கோ அதை ஒருங்கிணைச்சிருக்காரு நேர்த்தியாக. அந்த வகையில் எல்லாத்தையும் கவர் ஆகிருக்கு அப்படின்ற வகையில தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அதில் இருக்கிற அந்த புத்தகங்கள் கூட மகேந்திரன் சார் மாதிரி கொஞ்சம் ஆங்கில இருக்கும் கூட அவங்களுடைய கருத்தியலை கொஞ்சம் தமிழ்படுத்தி ஒரு இதுவாக கூட வரலாம். ஏன்னா அது ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கு நம்ம இப்போ எப்படி பகிர்வு பயன்படுதோ அது மாதிரி நம்முடைய கருத்தியல் ரீதியாக நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். அவங்க வந்து பெண்ணுரிமை களத்திலோ அல்லது ஒரு சுரண்டலுக்கு எதிரான அவங்களுடைய வலுவாக நிறுத்தணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வாசிச்சிருக்காங்க. அவங்க வந்து சாதாரணமாக அந்த வெறும் நாம் ஒரு சவாலை தான் சந்திச்சிருக்கோம். அவங்க அந்த சூழலில் வெறும் அவங்க ஒரு வார்த்தையில் என்ன சொல்றாங்கன்னா, நான் முதலாளித்துவத்தை தொட்டு பார்த்தேன், அதிலே என் விரலில் ரத்தம் தான் மிஞ்சியது அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அவங்க எல்லாத்தையும் தொட்டு பார்த்தானே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதை வாசிச்சதையே கூட அவங்க வந்து அது இன்னைக்கு அது வந்து ஒரு மகேந்திரன் சார் எழுதின அந்த காசா அது மாதிரி விஷயங்கள்ல அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய சுரண்டலுக்கு அது ரத்த வெறி தான் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து அது இதுவாகுது. உண்மையிலேயே நாம் வந்து இந்த மாதம் முழுதும் கூட எதிர்காலத்துல கீழே வலுவா நான் அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தில் உட்பட நிர்வாகியா இருக்கேன். இது உண்மையிலே இன்னும் கருத்தியல் அந்த மாதிரியான ஒரு அவங்களுடைய கருத்தியலும் வந்ததுன்னா நாம இந்த ஒரு மாதம் முழுதும் கூட ஜூன் 1 அவங்களுடைய நினைவு தினம், ஜூன் 27 அவங்களுடைய பிறந்த இந்த ஜூன் மாதத்தையே கூட நம்ம ஒரு அவங்களுடைய கருத்தியலை கொண்டு போற விஷயமா கூட போகலாம். அந்த அடிப்படையில அவங்க வெறும் அவங்க ஒரு ஆளுமையா மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், எல்லோருக்குமான இன்ஸ்பிரேஷன், நமக்காக மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான இன்ஸ்பிரேஷன்னாலும் கருத்தியல் ரீதியாகவும் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சரியான தத்துவார்த்தவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் மிக சிறந்த செயல்பாட்டாளராகவும் இருந்தது என்பது நம்மை வழிநடத்தும் என்ற வகையில இருந்து நான் முடிச்சேன். ஒரு அருமையான உரை. அது பொதுவாக ஹெலன் கெல்லர் அவங்க ஒரு 3 விதமான உடல் ஊனங்களை சந்தித்தவர், முன்னேறியவர்,
அவர் ஒரு தன்னம்பிக்கைக்குரியவர், மாற்றுத்திறனாளிகளுக்காக உழைத்தவர் அப்படின்னு தான் ஜென்ரலா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த பொது உடைமை கோட்பாட்டை ரொம்ப அழகா எல்லாத்தையுமே அவர் தோழர் பாரதி அண்ணா எடுத்து சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கூட கேட்குறாங்க, உங்களுக்கு திடீர்னு என்ன ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீர்கள்? அப்ப அந்த பத்திரிகையாளர் எதிர்பார்க்கிறார், எனக்கு காது கேட்கிற சக்தியும் கண்ணும் தெரியணும்னு சொல்லுவாங்கன்னு. ஆனால் அவங்க ஹெலன் கெல்லர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு. ஸோ அவங்களுடைய அந்த பரந்துபட்ட எண்ணங்கள், அந்த கருத்தியலை நாம் கண்டிப்பாக எல்லோரிடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அரிய கருத்தினை சொன்னார். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து இந்த புத்தகத்தை அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே கவிதை வாயிலாக நம்மை மகிழ்வித்த தம்பி பேராசிரியர் முனைவர் மகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். பகிர்வு தோழமை உறவுகளே, நெறியாளராக இருந்து திறன்பட நடத்துகிற பொறுப்பை ஆற்றி கொண்டிருக்கிற அன்புக்குரிய பேராசிரியை ராதா மேடம் அவர்களுக்கும், முதலில் பேசிய தோழர் பாரதி அண்ணா அவர்களுக்கும், அடுத்து பேசக்கூடிய அண்ணன் செல்வம் அவர்களுக்கும், இப்படிப்பட்ட கருத்து ஆழமிக்க கருத்தை சீரிய அளவில் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக மிகவும் உழைத்து கற்றுக்கொண்ட படிப்பினையின் மூலமாக தன்னை ஒரு ஆளுமையாக நிறுவிய ஹெலன் கெல்லர் இந்த இந்த நிகழ்வில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் கலந்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய முதற்கட்ட ஒரு வருத்தமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் ஹெலன் கெல்லரை கொண்டாடலைன்னா வேற யாரை கொண்டாட போறோம்? ஹெலன் கெல்லரை கொண்டாடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளத்தை கொண்டாடுவதற்கு நிகரான ஒன்று. அப்போ நான் ஹெலன் கெல்லர்ல கொண்டாட முன் வரலை அப்படின்னா என்னுடைய அடையாளத்தை நான் இன்னும் சரிவர பயன்படுத்தலை, அல்லது என்னுடைய அடையாள புரட்சி அங்கே ஏற்பட்டிருக்கிறது, அடையாள சிதைவு அல்லது அடையாளம் குறித்தான ஒரு இடர்பாடு நம் மக்களிடையே நிகழ்கிறதோ என்கிற ஒரு கவலை கலந்த வருத்தத்தை நான் இங்கே எடுத்துக்கூற விரும்புகிறேன். ஏனென்றால் அது பாரதி அண்ணாவுடைய உரை மிக முக்கியமான உரை. நம்மளுடைய பகிர்வு கூட்டங்களில் ஏகப்பட்ட சிறந்த உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. கண்டிப்பாக ஹெலன் கெல்லர் அவர்களை இந்த கம்யூனிச சித்தாந்த அடிப்படையில் இவர் அலசிய இது பல விதங்கள்ல யோசிக்க வேண்டியது, எதிர்காலத்தில் நடக்க போகிற அளப்பரிய விஷயங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இது அமையும். அது முக்கியமான உரையாக நான் அதை பார்க்கிறேன். மேடம் சொன்ன மாதிரி அவங்கள வெறுமன ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி சுருக்கிறது ஹெலன் கெல்லருக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு. இப்ப நேத்து கூட விகடனுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். புத்தக வெளியீட்டு விழால பட்டுக்கோட்டை பிரபாகர் ஹெலன் கெல்லரை குறிப்பிட்டு பேசின மாதிரி ஒரு செய்தியை மட்டும் தான் பார்த்தேன். அது விரிவா அந்த காணொலியை பார்க்க முடியல. இப்ப கூட பெரிய பெரிய பேச்சாளர்கள், புத்தகம் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், இன்னும் ஆளுமை மிக்கவர்கள், நிறைய வாசியதா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம பார்வையற்றவர்களுக்கு அரசியலிலிருந்து நம்மை விலக்கி வைக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். பாரதி அண்ணா போன்றோர் அதில் எவ்வளவு போராட்டத்தை சந்திப்பாங்கன்னு நம்ம பாரதி அண்ணாட்ட உரையாடணும்னா தெரியும். எத்தனை சவால்கள் இருக்கு. ஏன் அவர் இந்த ஹெலன் கெல்லரை ஒரு அனுபவிச்சு அவர் பேசுறாரு அப்படின்னா, அவருக்கு தெரியும், கள நிலவரம் தெரியும், அரசியல் எப்படி இருக்கு, அரசியல் எப்படிலாம் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு, எத்தனை சவால்கள் இருக்கு. அதிலும் இந்த தனியார் மயம் அப்படிங்கிறதே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தூக்கி பிடிக்கப்படுற, உலகமயம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுற, ஒற்றை நாடு அப்படிங்கிற சித்தாந்தம் பெரிதாக பேசப்படுற, கம்யூனிச சித்தாந்தத்திற்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்று எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டு அலைகிற இந்த சூழலில் அது ஒரு பார்வையற்றவராக இருந்து அங்க இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சிக்கல். அதனாலதான் அவர் ஹெலன் கெல்லரை அவ்வளவு தூரம் பேசுறாரு. பேச வேண்டிய அவருக்கு அந்த எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நிறைய ஹெலன் கெல்லர் குறித்து இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு தரவுகளா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஃபேக்ட்ஸா சொல்லியிருக்காங்க. அவங்க பார்வை இழப்பில் தொடங்கி, பள்ளி நாட்களில் தொடங்கி, ஆன் சலிவனோடு அவர்கள் கொண்ட பயணத்திலிருந்து நிறைய ஆளுமைகளை சந்தித்தது, அந்த ஆளுமைகளுக்கே அறிவுறுத்தல் செய்கிற ஒரு ஆளுமையாக, பெரும் ஆளுமையாக, ஆகச்சிறந்த ஆளுமையாக அவர் திகழ்ந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதாவது ஒரு வல்லாதிக்கம் மிக்க ஒரு நாட்டுக்கு எதிராக பேசுறதுங்கிறதே ஒரு துணிச்சலுக்குரிய விஷயம் தானே.
அப்பவே வந்து அணு ஆயுத பிரயோகத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. அந்த அணு ஆயுதம் நடந்த ஹிரோஷிமா நாகசாகி இடத்துக்கு அவங்க போய் அங்க இருந்த மக்களுக்கு அவங்க நினைச்சா போகாம இருந்திருக்கலாம். ஏற்கனவே காது கேட்காத ஒரு நிலை, பார்வை இல்லாத ஒரு நிலை. நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற சூழல் யாரா இருந்திருந்தா, இந்த காலத்துல ஹெலன் கெல்லர் வாழ்ந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு, கதிர்வீச்சு அங்க போனா உன்னை டிஸ்டர்ப் ஆயிரும், அங்க போகாதன்னு கூட யாராவது சொல்லியிருக்கலாம். அப்பயும் சொல்லியிருப்பாங்க, இப்ப சொல்றதை விட அப்பயும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க சமூகத்தின் மீது மிகச்சிறந்த பற்று கொண்டவங்களா இருந்திருக்கிறாங்க. பெண்களின் மீது, பெண்களின் முன்னேற்றத்தின் மீது அதீத ஈடுபாடு கொண்டவங்களா இருந்திருக்கிறாங்க. பார்வையற்றவர்கள், அதிலும் செவித்திறன் கோடு கூடிய பார்வை பிரச்சனை கொண்டவங்க மேல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த இடத்துல நான் ஒரு மாதிரி வருத்தமா ஃபீல் பண்றேன். தம்பி கேட்கல. மேடம் கேக்குதுங்களா மேடம்? இப்ப கேக்குது. போன்ல இருந்தா இதான் பிரச்சனை. திடீர்னு ஒரு அது அவங்க ஏற்படுத்தின, அதாவது அந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்தில் மிகவும் தெளிவா இருந்திருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல சுட்டி காட்டணும்னு நினைச்சது என்னன்னா, பார்வையற்றவர்களுக்குன்னு இல்லை, அவங்க ஊனம், அதனுடைய தீவிரம், அது ஏற்படுத்துற பாதிப்பு, அது கொடுக்குற வழி இருக்குல்ல, அது வேலையை சொசைட்டியோட கலந்து அறிவு பெறுதல்ல இருந்து, சமூக கலப்புல இருந்து, மனிதர்களோட உரையாடுறதுல இருந்து எல்லாவற்றுக்குமே ஒரு கடும் போராட்டம், பயங்கரமான சவால். இன்னைக்கு நமக்கு அவ்வளோ புத்தகத்தை நம்மளால வாசிக்க முடியும், ஏகப்பட்ட கருவிகள் வந்துருச்சு, எத்தனையோ வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. ஆனா எத்தனை புத்தகத்தை படிக்கிறோம்? அவங்க இப்ப ஹெலன் கெல்லர் மாதிரியான ஒரு தீவிர வாசிப்பு, ஒரு வேகம் கொண்ட, வேட்கை கொண்ட ஒருத்தர் இப்ப இருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு எப்படியோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 புத்தகத்தை படிச்சு முடிச்சு 7-8 கட்டுரை எழுதி முடிச்சிருப்பாங்க. அத்தனை வசதிகளும் இருந்து நம்ம என்ன செய்யறோம்? அப்ப ஏன் நம்ம ஏன் எழுதல, நம்ம ஏன் வாசிக்கிறது இல்ல இப்ப இந்த மாதிரி வாசிப்பு கூட்டம் வச்சாலும் வர்றது ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அறிவு குறித்த ஒரு தெளிவு இல்லாம இருக்குமோன்னு தோணுது. அதனுடைய தேவை, சின்ன சின்ன நெருக்கடிகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே அதுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு ஒரு இடத்துல முடங்கிடுறோம், நிறைய முடங்கிடும். நானே அதை பண்றேன், நம்மளே அந்த தவறை பண்றோம். பட் ஹெலன் கெல்லரோட வாழ்க்கை சொல்லுகிற பாடம் என்னன்னா, எக்ஸ்கியூசஸ் will have to be ignored. எப்படியாவது எக்ஸ்கியூசஸ் வந்து நம்ம சொல்றத தவிர்க்கணும் வாழ்க்கையில. அவங்க மட்டும் எக்ஸ்கியூஸ் சொல்லியிருந்தாங்கன்னா, யார் சார் இப்ப ஹெலன் கெல்லர் நம்ம பேசியிருக்க போறோமா? அவங்க இவ்வளவு பெரிய ஆளுமையா வளர்ந்துருப்பாங்களா? 50 மொழிகள்ல அவங்களுடைய புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமா? சிவப்பு கம்பள வரவேற்பு எல்லா நாடுகளும் கொடுத்துருக்குமா? நேரு மாதிரியான மிகப்பெரிய ஆளுமையுடைய முகத்தை தொட்டு, அவருடைய குரல் அதிர்வை தொட்டு, நேருவை நான் தொட்டுட்டேன்னு அவங்க வந்து புலகாங்கிதம் அடைந்திருக்க முடியுமா? என்னை வந்து ஹெலன் கெல்லர் என்ன தொட்டு உணர்றாங்கன்னு நேருவே சந்தோஷப்பட்டிருக்க முடியுமா? சோ இது எப்படி நடந்துச்சுன்னா, அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும்னு விரும்பல. எக்ஸ்கியூஸ் கொடுத்துருந்தா யாரும் ஒன்னும் சொல்லியிருக்க போறதும் இல்லை. ஆனா உலகத்துக்கு பேரிழப்பு, ஹெலன் கெல்லருக்கு ஒன்னும் இழப்புலாம் இருந்திருக்க போறது இல்லை. நெப்போலியன் மட்டுமே அந்த 19ஆம் நூற்றாண்டின் ஒரு ஆளுமையா இருந்திருக்க போறாரு, ஒற்றை ஆளுமையா அந்த அறிஞரும் சொல்லியிருப்பாரு, அந்த எழுத்தாளரும். ஆனா அதை மீறி ஏன் வந்தாங்க அப்படின்னா, அதை இன்னமும் நம்ம ஏன் ஹெலன் கெல்லரை பேசிட்டே இருக்கோம்னா, she was not ready to consider that as an excuse. Disability was not an excuse. அதை வந்து இந்த டிசபிலிட்டியை பயன்படுத்திய கூட, அல்லது இந்த டிசபிலிட்டியை பொருட்படுத்தாம நம்ம உறுதியா சாதிக்கணும்னு நினைச்சா நம்மளால முடியும் அப்படிங்கிறத ஆதாரத்தோட வாழ்ந்து காமிச்சா. ஏன்னா ஹெலன் கெல்லர் பேசுறப்ப நம்ம ஆன் சல்லிவன் பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும், இல்லைன்னா நம்ம ஹெலன் கெல்லரோட ஆன்மாவே நம்மளை மன்னிக்காது. அது அவ்வளோ பெரிய ஒரு டெடிகேட்டட் டீச்சர். அதுதான சோஷியபிலிட்டி. அவங்க சோசியலைசேஷனா இருக்கட்டும், இல்ல அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளிட்ட இல்ல இடதுசாரி சிந்தனை எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம்னா, இந்த டீச்சர்னு ஒருத்தவங்க ஏன் நமக்காக வாழணும்? அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்களுடைய ஆசாபாசங்களை தொடர்ந்து ஏன் நம்மளோடவே டிராவல் பண்ணணும்? அவங்க நினைச்சா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு டீச்சரா இருக்கவங்க படிச்சு ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை போய் ஒரு பெரிய இடத்துக்கு அவங்க போயிருக்க முடியும்ல. இவ்வளோ டீச்சிங் எபிலிட்டி இருக்கிறவங்க, அவங்க நினைச்சிருந்தா அந்த காலத்துல ஒரு ஸ்கூல் தொடங்கியிருக்க முடியும், எவ்வளவு சாதனைகளை பண்ணிருக்க முடியும், தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஆனா அவங்க ஏன் பண்ணாங்க? அப்ப அதுல இருந்துதான் ஹெலன் கெல்லருடைய ஒவ்வொரு பாடமும், ஒவ்வொரு படிப்பினையும், ஒரு முன்னேற்றத்திற்கான தூண்டுகோலும் சிந்தனையும் ஆசிரியருடைய கரம் பற்றியே நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். ஆசிரியரை நன்கு புரிந்த மாணவர், மாணவருக்காகவே வாழ்ந்த ஆசிரியர். நான் அந்த புத்தகத்தை படிக்கிறப்பெல்லாம் நான் ஒரு முறையும் நின்று ஸ்லாகிச்சு சிலிர்த்து போன இடங்கள்னா ஆன் சல்லிவனும் ஹெலன் கெல்லரும் சந்திச்ச இடங்கள் தான். அவங்களுக்குள்ள நடந்த அது என்னமோ என்னை டச் பண்ணிட்டே இருந்துச்சு. அது எதனால இருக்கலாம்னா, இப்ப அந்த மாதிரி டீச்சரா நம்ம இல்லை, அல்லது இருக்க முடியல, அந்த மாதிரி மாணவர்கள் நம்மளால உருவாக்க நினைச்சாலும் வழி இல்லை. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சோ இது வந்து பல கோணங்கள்ல நிகழ்காலத்துல நம்ம சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு தன்னுடைய போராட்டமான கடந்த காலத்தில் ஒரு நிறைய சொல்யூஷனை வந்து ஹெலன் கெல்லர் நம்ம விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஹெலன் கெல்லர் ஏன் வாசிக்கணும்னா, எந்த காலத்தும் ஹெலன் கெல்லர்ட்ட இருந்து சொல்யூஷன் கிடைக்கும்.
தீர்வு கண்டிப்பா கொடுப்பாங்க. எப்படி படிக்கணும்ன்றதுக்கான தீர்வு, பிரெயில் புத்தகத்தை எப்படி பயன்படுத்த முடியுங்கிறதுக்கான தீர்வு, இன்னும் இன்னும் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை ஊடுருவி பார்க்கறது, மனிதர்களுக்குள்ள இழையோடி போயிருக்கிற அந்த குவாலிட்டி இருக்குல்ல, எவ்வளவு அன்கண்டிஷனலா மனுஷங்களை லவ் பண்ணியிருக்காங்க. வெறுப்பே வரலையே அவங்களுக்கு, சொசைட்டி மேல ஒரு வெறுப்பே வரல, சொசைட்டி மேல ஒரு கோபமே வரல, இன்னும் நிறைய நேசிச்சிருக்காங்க, இன்னும் இந்த உலகம் அழகா இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, இந்த உலகத்துல இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைச்சிருக்காங்க, நல்லவைகள் பல்கி பெருகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு அந்த 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 இயல்புங்கிறது, அதாவது அறிவு சீற்றமும் இருந்திருக்கு. இப்ப சார் சுட்டி காட்டினார்ல, பாரதி அண்ணா சுட்டி காட்டின மாதிரி சீற்றமும் இருந்திருக்கு. அதுதான் அங்க அவங்கள்ட்ட புரிஞ்சுக்க வேண்டியது. எங்க கோவப்படணுமோ, எந்த கருத்தியலுக்கு எதிராக கோவப்படணுமோ, எந்த சித்தாந்தத்தை இடித்துரைத்து பேசணுமோ அதை பேசியிருக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா என்ன இருக்க முடியும்னா, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு பார்க்காத, ஊனத்தை பெரிதா நினைக்காத, எல்லாத்தையும் பெண்களை அடக்க நினைக்காத ஒரு சொசைட்டி தான் வேணும். அதுதான் ஒரு அல்டிமேட் கோலா இருக்க முடியுங்கிற ஒரு விஷன் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவங்க ஒரு கதை எழுதினப்ப அது வேற யாரோ ஒருத்தரோட கதை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஹெலன் கெல்லர் தான் கிட்டத்தட்ட 12 புத்தகங்களை எழுதி கூச்சிருக்கிறாங்க. புத்தகம் எழுதுனது எவ்வளவு பெரிய விஷயம். ஹெலன் கெல்லர் படிச்சது பெரிய விஷயம் இல்ல, பேசுனது எவ்வளவு பெரிய விஷயம், எழுதுனது எவ்வளவு பெரிய விஷயம். அத்தனைக்கும் பேசவே முடியாதுன்னு இருந்தவங்க போயிட்டு ஸ்பீச்சை கத்துக்கிட்டு அந்த இடத்துல ஆன் சலிவன் அளிச்ச பங்களிப்பு, இது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் அந்த புத்தகத்தை படிச்சேன். அதை சொல்றதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான், ஒரு என்லைட்டன்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட்ல தான் நான் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சேன். அது நம்ம இமோஷனை ஃபுல்லா அந்த புத்தகத்துல ஓட விடணும். நம்ம ஹெலன் கெல்லரோட உரையாடணும். அந்த காலகட்டத்துக்கு நமக்குள்ள ஒரு டைம் மிஷினை ட்ரிகர் பண்ணி விட்டு ஹெலன் கெல்லரோட காலத்துக்கே நம்ம போயிட்டு அந்த உணர்வோட படிச்சா இன்னும் நிறைய ஹெலன் கெல்லரை நம்ம தரிசிக்க முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அவர் மேல சொன்ன அந்த விஷயத்தையே நான் இங்க கோடிட்டு காட்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நிச்சயமாக அவருடைய ஒரு புத்தகத்தையும் ஒரு வார்த்தையும் நம்ம படிக்காம விட்டோம்னா நம்ம காலத்தின் மிகப்பெரிய பிழையை செய்யறோம்னு ஆயிடும். ஏன்னா நம்மளோட பல மடங்கு பிரச்சனையை அனுபவித்த நம் இனம் அந்த அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு ஒரு எழுத்துக்கும் உழைச்சிருக்கிறாங்க, ஒரு அறிவுக்கும் அந்த அவங்க எழுதுனதுக்கு பேசுனதுக்கு எல்லா சேகரிப்புக்கும் ஒரு பெரிய உழைப்பு நடந்தது. அசுரத்தனமான உழைப்பு அங்க அவங்களுக்குள்ள ப்ராசஸ் ஆயிருக்கு. அப்போ அதை நம்ம வாசிக்காம விடுறதுங்கிறது ஏதோ அன்எத்திக்கலா நம்ம இருக்கோம், இம்மாரலா இருக்கும், நம்ம ஒரு மிகப்பெரிய பிழை செய்யறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியாய வாதத்தையும் நான் இங்க முன்வைக்க விரும்புறேன். ஆக அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் அவருடைய எல்லா புத்தகத்தையும் தேடி போய் படிக்கிற அல்லது எல்லா புத்தகத்தையும் படிக்க வைக்கிற ஒரு வேலையும் நாம் நிச்சயமாக செய்வோம். கண்டிப்பாக வேற எங்கேயுமே நடந்திருக்கான்னு தெரியல. ஹெலன் கெல்லரோட இந்த பிறந்த நாள்ல அவங்களுடைய புத்தகம் படித்து கருத்தியலா உரையாடுறது தான் உண்மையே நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். அதை ஒரு முறை செய்யக்கூடாது, தினசரி நம்ம ஹெலன் கெல்லரை யோசிச்சுதான் நம்மளுடைய நாளையும் தொடங்கணும் அப்படின்றதுதான் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது. அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நல்ல அரிய ஒரு புத்தகத்தையும் நல்ல ஒரு சிந்தனையை தூண்ட செய்த ஒரு புத்தகத்தை கொடுத்த, ஆளுமையை அறிமுகப்படுத்திய, அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராதாபாய் மேடம் உள்ளிட்ட பகிர்வு நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அறிவுபூர்வமாக, ஆத்மபூர்வமாக, உணர்வு பூர்வமாக ஒரு அருமையான உரையாற்றி இருக்கிறார் பேராசிரியர் மகேந்திரன். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்குமே ஹெலன் கெல்லர் அதாவது என்னுடைய உணர்வோடு ஆத்மாவோடு ஒன்றி போயிருக்கிறார். அவங்கள விட அந்த ஆசிரியருடைய, அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, ஆசிரியரும் ஹெலன் கெல்லரும் இருவரும் சந்தித்து கொண்ட நிகழ்ச்சிகளை நான் ஸ்லாகித்தேன். அவங்க மை செல்ஃப் அண்ட் மை டீச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல அவங்களுடைய ஆசிரியரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், ஷீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் மை சோல் அப்படின்னு. அது எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை. அதாவது முதல் அந்த வாட்டர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் உறவு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டப்போ அந்த அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அந்த தெரிந்து கொண்ட உடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதான் 1000 ஆனந்த ஓடைகள் எனக்குள்ளா இருந்தது, நான் சந்தோஷ வெள்ளத்துல இருந்தேன் அப்படிலாம் அந்த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ல அந்த எமோஷன்ஸ் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி புதுசா ஒரு ஸ்கில் அவங்க டீச்சர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, when I learn a new skill I feel that all the treasures of this world has been fallen on my feet அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புதையில என் காலடியில இருந்த மாதிரி இருந்தது. நான் புதுசா ஒரு திறனை
வளர்த்து கொண்டேன். அப்படி அவர்களுடைய புத்தகங்கள் ஒன்னொன்றும் தம்பி சொன்ன மாதிரி அந்த புத்தகங்களை ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கிறது. எப்படி சொல்றோமோ, பைபிளை படிச்சா புதுசு புதுசா கத்துக்கலாம், பகவத்கீதையை படிச்சா புதுசு புதுசா கத்துக்கலான்ற மாதிரி ஹெலன் கெல்லருடைய புத்தகங்களை, அதுவும் அவரே எழுதிய புத்தகங்களை எல்லாம் படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் ஒரு புதிய உணர்வினை, புதிய எழுச்சியை, புது தெம்பினை கண்டிப்பாக பெறுவோம் என்பதில் ஐயமில்லை. தம்பிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்து எப்பொழுதும் எந்த புத்தகத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான உரையை அளிக்கக்கூடிய சகோதரர் செல்வம் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நெறியாளராகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அம்மா ராதாபாய் அம்மா அவர்களுக்கும், பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர் பாரதி அண்ணா அவர்களுக்கும், மகேந்திரன் பேராசிரியர் அவர்களுக்கும், இனி பேச இருக்கிற பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கேட்க இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஹெலன் கெல்லரை படிக்கும்போது நாம வாழ்க்கையில ஒரு ஊனத்தை தான் நம்ம பெற்று குறையா இருக்கு. 3 ஊனத்தை அவங்க பெற்றிருந்த போதும் இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ சாதிக்க வேண்டியிருக்கு, நம்ம எவ்வளோ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க வாழ்க்கையில சிறப்பா செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆசிரியர் இந்த மாதிரி பேராசிரியர் மகேந்திரன் சொன்ன மாதிரி எப்பேற்பட்டவரையும் ஒரு ஆசிரியர் நினைச்சா அவங்களோட நெருங்கி அணுகி ஒரு சிறந்த ஆளுமையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தவர் தான் நம்ம ஆன் சலீவன். ஆசிரியரை கண்டிப்பா நம்ம எப்பயுமே கற்றல் எப்படின்னாக்க, கற்றுக் கொடுப்பவரை கடந்து கற்றல் நிகழணும்னு சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸை கடந்து கற்றவர் பிளாட்டோவை கடந்து கற்றவர் அரிஸ்டாட்டில் அப்படி சொல்லுவாங்க. அதனுடைய அவருக்கு தெரிஞ்சதை விட கூடுதலா கற்றுக்கொண்டு அவரை தாண்டி சிந்திப்பது. அந்த மாதிரி ஆன் சலீவன் கற்றுக் கொடுத்தாலும் கூட ஹெலன் கெல்லர் உலக அளவுல ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு ஆளுமையாக இன்று மட்டும் இல்லை என்றும் திகழக்கூடியவராக இருக்கார். அதாவது சாகும் வரை வாழ்வு அல்ல, பிறர் மனதில் வாழும் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிறர் மனதுல வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு உடல் வேணா மரணிச்சு இருக்கலாமே ஒழிய அவருடைய சிந்தனைகள் மரணிக்கவில்லை. என்றளவும் பேசப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதுல நாம அவர்களுடைய கருத்துக்களை படிக்கணும். சிறப்பா சொன்னாங்க. அவருக்கு அந்த முதலா அந்த கற்றல் நிகழ்ந்த அந்த ஆன் சலீவன் எப்படி கற்பிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. குழாக்கடியில கொண்டு போய் கையை வச்சு குழாவை திறந்து விட்டுட்டு இன்னொரு கையில வாட்டர் அப்படின்னு எழுதி காட்டும் போதுதான் முதல் கற்றல் துவக்க புள்ளி அங்கதான் தொடங்குது. இப்படி இவர் கற்றுக்கிட்டே வராரு. கற்று மிக சிறந்த ஒரு ஆளுமை. ஆனா நல்ல குடும்பத்துல பிறந்திருக்காரு. நல்ல குடும்பம்னா பொருளாதாரத்துல ஓரளவுக்கு அப்படி இருந்தாதான் ஒரு தனி ஆசிரியரை ஏற்பாடு செய்து கற்றுக்கொண்டு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு தனி ஆளு ஏற்படுத்த முடியும். ஒரு கீழ்நிலையில ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களால செய்ய முடியாது இல்லைங்களா? ஆக அவங்க அதை பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம கற்க முடியும் அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வார்த்தை, அதாவது பொருளுக்கும் வார்த்தைகளுக்கும் சொற்கள் எழுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த எழுத்துக்கும் பொருளுக்குமான தொடர்பை சொல்லி கொடுக்குறாரு. அப்படி கற்றுக்கொண்டவர் கல்லூரியில முதலா பெண் பட்டதாரி, பார்வையற்ற பெண் பட்டதாரி உலகத்திலேயே அவங்க தான் அப்படின்னு நம்ம அறிய முடியுது. அதாவது ஊனமுற்றோர் பெண்ணா இருக்கிறாங்க. இத்தனை சமூகம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் அந்த நிலையில இருந்து ஒரு சிறந்த ஆளுமையா ஜொலிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அசாதாரண விஷயம். அது அந்த சாதனையை செஞ்சிருக்கிறாங்க. புத்தகம் எழுதுவதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. மகேந்திரன் சொன்ன மாதிரி நம்ம அந்த புத்தகத்தெல்லாம் தமிழ் வழியில் இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கலாம், ஆங்கில வழியில் இருக்கிறத மகேந்திரன் மொழிபெயர்ப்பாருன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி மொழிபெயர்த்து கொடுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் வாசிக்கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க எழுதின புத்தகத்தை நம்ம கண்டிப்பா படிச்சு ஜூன் மாதம் முழுவதும் பேசக்கூடியவர்களாக நம்ம வரணும். ஏன்னா அவங்க சிந்தனை தான் நம்மளுடைய அடையாளம். சொன்ன மாதிரி மகேந்திரன் சொன்ன மாதிரி
அந்த அடையாளம் தான் நம்மளுடைய ஆளுமையாக பரிணமி நம்ம ஆளுமையா மற்றவங்களுக்கு காட்டப்படணும். அவங்க என்ன நினைச்சாங்க, முதலாளித்துவம், பாரதி என்ன சொன்னாரு பாருங்க, தொட்டு பார்த்தேன் அது வந்து ரத்தம் தான் வந்தது, இன்னைக்கு ரத்தமும் வந்துகிட்டு இருக்கு. முதலாளித்துவத்தினுடைய கோர முகத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அழகுகளை வந்து பார்க்க முடியும், என்னால தொட்டு தான் பார்க்க முடியும், அழகை பார்க்க முடியாது, ஆனா உலகத்துல அழகானது உணர்வுகள் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தொடுதலும் நுகர்தலும் பார்வையற்றவர்களுக்கு எவ்வளோ அவசியமானதுன்றதை விட அதுதான் பிரதானமா நம்ம எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கு. அதை வச்சுதான் அந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். பார்த்தேன் என்றால் கையால் பார்ப்பதை தான் பார்த்தேன் என்று சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் நமக்கு பார்த்தல், கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அதை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. உலக பார்வையற்ற சங்கத்தை தோற்றி வச்சிருக்கிறாங்க. உலக பார்வையற்ற தேசிய நூலகத்தை நியூயார்க் நகர்ல அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்காங்க. நாடு நாடா சென்று பார்வையற்றவர்களுக்கு, காது கேளாதவர்களுக்கு பள்ளிகளை ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க, பல நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. அவங்க வந்து போன பிறகுதான் பல முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. 1924 ஆண்டு தான் பிரெய்லி மொழிய 1918 ஆண்டு பிரெய்லி மொழிய ஒரு மொழியா அமெரிக்க அரசு அங்கீகரிச்சிருக்காங்க. அலுவலக மொழிகள்ல ஒண்ணு பிரெய்லி மொழியா அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் இவங்களால நடந்திருக்கு நம்ம சமூகத்துக்காக. எப்படி ஒரு தலித்துகளுக்கு ஒரு அம்பேத்கரோ, கார்ல் மார்க்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா இவங்க சோசியலிசத்தை அவ்வளோ ஆழமா கட்டுறதுனாலதான் முதலாளித்துவத்தினுடைய கோர முகத்தை அவங்களால சொல்ல முடியுது. பெண்களுக்காக பாடுபட்டிருக்காங்க, உலக தொழிலாளர் சங்கத்துல உறுப்பினர் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி பல ஆளுமை இவங்க கிட்ட இருந்திருக்கு. பல விதமான சமூக சேவைகளை செஞ்சிருக்காங்க. இந்த சமூகம் வந்து எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியல அப்படின்றாங்க. இந்த சமூகம் தான் குருடா இருக்கு, காது கேளாம இருக்கு, இந்த சமூகம் தான் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. மகேந்திரன் ஏற்கனவே சொல்லி காமிச்சாரு. அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது நம்ம எல்லாருமே சராசரி மனிதர்கள் என்ன சொல்லுவோம், எனக்கு என்ன இல்லையோ அதை கேட்போம். அவங்க அது மாதிரி கேட்கல, உலகத்துல அமைதி வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சமூக சிந்தனையாளர், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவங்களா இன்னைக்கும் அவங்கள படிக்கும்போது சோர்ந்து போய் வாழ்க்கையில சலித்து போனவர்கள் எல்லாம் ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கையை படிக்கும்போது அவங்களே அந்த அளவுக்கு வந்திருக்கும் போது நமக்கு என்ன, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்றாங்கல்ல, அந்த உணர்வை தோற்றுவிக்கும். இவங்களை படிக்கும்போது இவங்களுடைய புத்தகங்களை, இவங்களுடைய சிந்தனைகளை, இவங்களுடைய வாழ்க்கைய 21 வயசுல இவங்களுடைய வாழ்க்கையை எழுதியிருக்காங்க. என் கதைன்னு இவங்களுடைய வாழ்க்கை வரலாற எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வாழ்க்கையை படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆளுமைய உயர்த்த எல்லாருமே உத்வேகம் பெறுவாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய நிலை வந்து எவ்வளோ சற்று மேலானதா இருக்கும். ஆனா அவங்க தொட்ட உயரத்தை நம்ம தொடறோமா, அவங்க தொடும்போது நம்மளால ஏன் தொட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், தன்னம்பிக்கை பெறுவோம். நமக்காக அல்லது சமூகத்துக்காக அல்லது இந்த குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிப்போம். அப்போ நாம வந்து அந்த சோர்வு மனநிலையிலிருந்து, தோல்வி மனநிலையிலிருந்து வெளிவருவோம். அப்படிப்பட்ட ஆளுமை இவங்க. ஆக இவங்களை நம்ம நிறைய வாசிக்கணும். வாசிக்க நம்முடைய சிந்தனை மேம்படும், நம்முடைய பார்வை விசாலமாகும், நம்முடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கையில ஒரு உச்சநிலையை எப்படி அடையலாம், அதை நோக்கிய பயணத்தை நம்ம எப்படி தொடரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும். இவங்க தான் நம்மளுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் என்றும் இழக்கக்கூடாது. அவங்களுடைய சிந்தனைகளையும் அவங்களுடைய பார்வைகளும் என்றென்றும் படித்தறிந்து நமக்குள்ள பரிமாறணும். அதை நமக்குள்ள நம்ம வளர்த்து எடுக்கணும். அதை வந்து மற்றவங்களுக்கு வெளிக்காட்டணும். சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும். சமுதாயத்துக்கு சொல்லும்போது நம்மளை பார்த்து சமுதாயம் எழுச்சி அடையும். அப்போ ஒரு சமூகத்துல ஒரு மாற்றம் வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான உரை. அதாவது ஒரு ஊனம் மட்டும் வச்சுக்கிட்டே ஐயோ அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 3 விதமான தடைகளை தாண்டி
அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சகோதரர் எடுத்துரைத்தார். அதை தாண்டி அந்த பொருளாதார நிலை, குடும்பத்துடைய பொருளாதார நிலை, அந்த பெற்றோர் எடுத்துக்கொண்ட முயற்சி. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதிய அமெரிக்கன் நோட்ஸ்ங்கிற புத்தகத்தை ஹெலன் கெல்லருடைய தாயார் படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை பார்க்குறாங்க. இந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் வந்து காது கேளாதற்காக பள்ளி நடத்துகிறார். அதே மாதிரி அவருடைய தாய் மனைவி 2 பேருமே காது கேளாதவர்கள். அவங்க தான் பெர்கின்ஸ் இன்ஸ்டிடியூட்டை போய் பார்க்க சொல்லி கைட் பண்றாரு. இதற்கு முன்னால லாரா பிரிட்ஜ்மேன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, காது கேட்காதவர், கண் பார்வை தெரியாதவர். அவர் அந்த பெர்கின்ஸ் இன்ஸ்டிடியூட்ல 1829 இருந்து 1889 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க லாரா பிரிட்ஜ்மேனால இவங்கள மாதிரி மிளிர முடியவில்லை. அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னா, ஆன் சலிவனை பற்றி சொன்னார்கள். ஆன் சலிவனுமே பார்வை குறைபாடு உடையவர். கிட்டத்தட்ட சின்ன வயசுலயே அவங்களுக்கு டிராக்காமா நோய் வருது. அவங்களுடைய குடும்ப சூழல் ரொம்ப மோசமான ஒரு சூழல். தாய் தந்தையரை இழந்துடுறாங்க. கடைசியில் ஒரு தம்பியையும் இழந்து அனாதையாகி அந்த பெர்கின்ஸ் இன்ஸ்டிடியூட்ல அவங்க ஒரு டீச்சரா இருக்கிறப்போ கடைசியில் அவங்க ஹெலன் கெல்லர் கிட்ட வந்து சேர்கிறார்கள். ஸோ அந்த நிலைமையில ஆன் சலிவனையும் நாம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில 2வது அந்த குழந்தை ஹெலன் கெல்லர் 8 வயசா இருக்கிறப்போ ரொம்ப முரட்டு குழந்தையா இருக்கு. நிறைய தடவை அந்த டீச்சரை அடிக்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுது அந்த குழந்தை. ஆனால் அதையெல்லாம் சகித்து கொண்டு அந்த குழந்தையை ஒரு சிறந்த மாணவியாக உருவாக்கிய நிச்சயமாக அந்த ஆன் சலிவன். 2வது ரொம்ப அழகா சகோதரர் சொன்னாரு, அந்த தண்ணீருக்கு கீழே கையை வச்சு வாட்டர்னு எழுதுவாங்க. ஸோ கல்வியில எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி முறைக்கு சான்றாக இருப்பவர்கள் ஆன் சலிவனும் ஹெலன் கெல்லரும் அப்படிங்கிறத எடுத்துரைத்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்து சகோதரர் பாலாஜி அவர்களை தன்னுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இரவு நேரத்தில் மிக அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தையும், குழுமத்தில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான கூட்டம் இது. நம்ம எல்லோருமே சிந்தித்து பார்க்கக்கூடிய கூட்டம். நான் இந்த விதியை வென்றவர் அப்படிங்கிற புத்தகத்தை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்திருக்கின்ற ஞாபகம் இருக்கிறது. கருத்துக்கள் அனைத்தும் பெரிதளவுல ஞாபகத்தில் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, அதாவது இவங்களுடைய தொடக்க காலங்கள் பற்றின அறிவு தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. இன்றைக்கு அண்ணன் பேசியது போல மிக அற்புதமான கருத்துக்கள் எல்லாம், அதாவது பொது உடைமை சிந்தனைகளை பற்றியெல்லாம் பேசினதை பற்றி கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய, அதாவது நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு குறை இருக்குதுனாவே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. அதாவது கண் பார்வை குறைபாடா இருக்கட்டும், இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதை வெளியில சொல்றதுக்கே வெட்கப்படுறாங்க பெற்றோர்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் படிப்பறிவே மிக குறைவாக இருந்த காலகட்டங்கள்ல இவங்களுடைய பெற்றோர் படித்திருந்தாலுமே கூட இதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து தன்னுடைய மகள் பெரிய அளவில் பேசப்படுவாள் என்பதை அன்றே உணர்ந்து இத்தனை செயல்களுக்கும் முன்னின்றார்கள் என்று சொன்னால் அது பெற்றோரை மட்டும்தான் சாரும். அந்த வகையில் இது மாதிரியான ஊனங்கள் ஏற்படுகின்ற போது பெற்றோர்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் தனிநபர்களாக பேசிக்கொள்ளாமல் வெளிப்படையாக பேசி இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டும். அது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா, இப்ப பள்ளி சார்ந்த நிகழ்வுகள்ல இந்த மாற்றுத்திறன் படைத்த மாணவர்களை நம்மளுடன் இணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான ஒரு படிப்பு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் ஏதோ கடமைக்கென்று ஏற்படுத்தி அவர்களை முடக்குகின்ற தன்மையை தான் இந்த கல்வித்துறை நடத்தி கொண்டிருக்கிறது.
இதுக்கும் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மாதிரி நிகழ்வுகளில்தான் நாம் அது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்த முடியும். நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. படித்தது அனைத்தும் மறந்துவிட்ட காரணத்தினால் இதுவரை இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி ஒரு அருமையான கருத்து சொன்னார். அதாவது இந்த மாதிரி மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகள் வீட்டில் இருந்தா அதுக்காக பெற்றோர்கள் முன்னெடுப்பது அது இன்னைக்கு தேதியில கூட நடக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மையை எடுத்துரைத்தார். பொருளாதாரம் இருந்தா கூட இந்த குழந்தை ஒரு சிறப்பு குழந்தை, இந்த குழந்தையை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெற்றோருக்கு இருக்க வேண்டும். அப்படி ஹெலன் கெல்லருடைய பெற்றோருக்கு இருந்ததால் தான் ஹெலன் கெல்லரால் இப்படி மிளிர முடிந்தது என்ற ஒரு முக்கியமான தகவலை சொல்லி இன்றைய சூழலில் ஏதோ அதாவது பொதுவா சொல்லுவாங்க இந்த ஈக்குவாலிட்டி ஃபார் த டிசேபிள்ட் அப்படி பேசுறப்போ அதாவது புட்டிங் எ ஸ்பெஷல் சைல்டு இன் அ கிளாஸ் டஸ் நாட் மீன் தட் வி ஹவ் அச்சீவ்ட் ஈக்குவாலிட்டி. அதை தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்பரை ஏதோ பேரளவுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்தமா அவங்க இருக்கிறாங்களா, அதாவது பிசிக்கல் ப்ரெசன்டேஷன் அப்படி கிடையாது. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் கிவிங் அடிஷ்னல் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அவர்களுக்கு தேவையான உதவிகளை, உபகரணங்களை, பயிற்சியை இதெல்லாம் கொடுத்து அவர்களை சிறந்தவர்களாக மாற்றுவதற்காக அதுக்கு ஒரு உதாரணமாக நாம் ஹெலன் கெல்லரை சொல்லலாம். உண்மை அப்படிதான். ஏன்னா அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது, அவர்களுடைய திறன்களை எப்படி வளர்ப்பதுன்னு நினைச்சு அந்த அம்மா அந்த ஆசிரியர் கல்வியை ஊட்டினார் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்கும்படி தம்பி வெங்கடேசனை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய தோழர் பாரதி அண்ணா அவர்களுக்கும், இளவல் மகேந்திரன் அவர்களுக்கும், செல்வாண்ணன் அவர்களுக்கும், தோழர்களுடன் பாலாஜி அவர்களுக்கும், இந்நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிறகு பேசுகின்ற பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பார்வையற்ற சமூகத்தின் முதல் பெண்ணிய போராளி, பார்வையற்ற சமூகத்தின் முதல் அரசியல் பிரதிநிதி, பார்வையற்ற சமூகத்தின் முதல் சோசலிஸ்டவாதி, தன் வாழ்நாள் தன்னுடைய ஒரு முரட்டுத்தனமான குழந்தையாக இருந்தால் கூட, மாற்றுத்திறன் குழந்தையாக பிறந்து ஒரு முரட்டுத்தனமான குழந்தையாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஆசிரியனால் ஒரு பண்பாட்டப்பட்டு சமூகத்தில் இந்த சமூகத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விளைநிலம். அது எப்படி ஒரு விவசாயியால் பண்படாத நிலத்தை பண்படுத்த முடியுமோ அதே போலதான் ஒரு ஆசிரியர் என்பவன் ஒரு மிகச்சிறந்த குயவனாக இருக்க முடியும். ஒரு ஆசிரியர் என்பவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு உழவனாக இருக்க முடியும். அதே போலதான் ஆன்ஸ்லிவன் அவர்கள் ஹெலன் கெல்லரை ஒரு மிக சிறந்த ஒரு போராளியாகவும் ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் உருவாக்கினார் என்றால் அது வரலாற்றில் ஒரு மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். ஹெலன் கெல்லரை பொறுத்த மட்டில் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நூலாக தான் இருக்கும்ன்று நான் வாசிச்சேன். ஏன்னா குறிப்பாக பார்வையற்றோரை பற்றி ஒரு பார்வை உள்ள ஒருவர் எழுதியிருக்கிறார். எனவே அதை வந்து ஒரு நம்பிக்கை தரும் நூலாக தான் இருக்கும். அந்த நினைப்போட தொடங்கி படித்தேன். நான் உள்ளுக்குள்ளே போக போக தான் ஹெலன் கெல்லரை பற்றி இப்படியெல்லாம் ஒரு சமூக அன்றைய காலகட்டத்திலே ஒரு மிக சிறந்த அளவில் ஒரு ஆளுமை மிக்கவர்களாகவும் எதிர்வரும் பார்வையற்ற சமூகத்திற்கு, குறிப்பாக மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு இந்த உலகம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்கே சிந்தித்திருக்கிறார். அவர் சிந்தித்ததோட விளைவுதான் மொத்தம் 63 நாடுகளில் மாற்றுத்திறனாளிக்கான பள்ளிகளை தொடங்கி இருக்கின்றார் என்பதான் இந்த நூலில் படிக்கும் போது நான் தெரிந்து கொண்டேன் விஷயம். அது அப்போ இந்த நூலை எழுதிய ஆசிரியர்கள் ஒரு ஊக்கத்திற்காக இந்த நூலை எழுதாமல் வெளியே ஒரு சமூகத்தின் பிரதிநிதியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஏற்காடு இளங்கோவர் செய்திருக்கிறார். எனவே அவருக்கு என்னுடைய நம் சமூகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் பல விஷயங்களை நமக்கு ஒரு திறவுகோலாக திறக்கிறது. ஒரு பார்வையற்ற பெண்ணாக இருந்தால் கூட அன்றைக்கு பெண்ணிய ஒடுக்குமுறை என்று ஐரோப்பிய நாடுகளில் என்னதான் முதலாளித்துவம் வளர்ந்திருந்தால் கூட பெண் பாலின வேறுபாடு என்பது 2ஆம் பட்சத்தில் தான் இருந்தது. ஆகையால் தான்
பெண்ணுக்கு வாக்களிக்கும் உரிமை கூட 1921 தான் அமெரிக்காவில் வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே சென்னை மாகாணத்தில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது நீதி கட்சி காலத்திலே. இந்த 1915 ஹெலன் கெல்லர் அவர்கள் ஜவுளி தொழிலாளர் தொழிற்சாலை பெண்களுடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்றைக்கு கட்டமைத்தார். அப்பொழுதே அவர் இந்த சோசலிச சித்தாந்தத்தை கிளாரா, இந்த புத்தகத்தை சொல்லல அவரு, ஆனால் வேற ஒரு செய்தியில் படிக்கும்போது கிளாரா ஜெட்கினோடும் அவர் நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்கிறார் ஹெலன் கெல்லர் அவர்கள். அப்போது இந்த பாராளுமன்றத்தை பற்றி ஹெலன் கெல்லர் ஒரு கருத்து கூறுகிறார். பாராளுமன்ற சோசலிசம் என்பது அது அரசியலின் சாக்கடைகள் என்று சொல்கிறார். எனவே பாராளுமன்றத்தின் மூலமாகவே ஒரு சோசலிச அரசை நிறுவ முடியாது என்று ஹெலன் கெல்லர் தீர்க்கமாக நம்பினார் என்பதுதான் எவ்வளவு தெளிவாக சிந்தித்திருக்கின்றார் என்பதுதான். அதனால் அவர் பல பேர் அவர் விமர்சிச்சிருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை கூட விண்முகத்துடன் ஏற்று அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சமூகத்தின் மீது முழுமையாக சிந்தித்தவர் நம்முடைய ஹெலன் கெல்லர் அவர்கள். குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் பல முதிர்கண்ணிகள் இருக்கின்றார்கள். அன்றைக்கும் ஹெலன் கெல்லருக்கு திருமணம் செய்து கொள்கிற வாய்ப்புகள் ஏற்பட்டது. நம்முடைய ஆலின் செல்வனுக்கு ஒரு உடல்நிலை ஏற்படுகிறது. அப்போ அவங்க ஒரு தீவுக்கு போய் ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் பீட்டர் என்பவர் அவங்களுக்கு எழுத்தராக வருகிறார். அவரோடு இருந்த நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள காதல் மலர்கிறது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த விதத்தில் தன்னுடைய ஆசிரியருக்கும் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கருத்தும் இல்லை. தன்னுடைய அவருடைய பெற்றோருக்கும் இல்லாத ஒரு, என்னதான் ஹெலன் கெல்லரை ஒரு முற்போக்கு சிந்தனைவாதியாக வளர்த்தால் கூட அவருக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை இருவருக்குமே இல்லை என்பதுதான் ஒரு போதாமையாக நான் அவரை பார்க்கிறேன். அது ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் இதை விட இன்னும் வெவ்வேறு வகையில் மாறியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. எனவே ஹெலன் கெல்லர் அவர்கள் காதலித்தும் இருக்கிறார். அந்த காதல் பிரியும் போது கூட என் வாழ்க்கையில் வந்த முதல் சூரியனவன், என் இருண்ட வாழ்க்கையில் வந்த முதல் சூரியனவன் சொல்ற அந்த கவிதை அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த அளவுக்கு காதலை, அன்பை நேசித்த ஒரு ஹெலன் கெல்லர் இருக்கிறார். பல நாடுகள், தன் வாழ்நாள் முழுக்க பல நாடுகளில் சுற்றி வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்காக அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். கல்விக்கூடங்களை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். அப்படி உருவாக்கிய ஹெலன் கெல்லர் தான் இன்றைக்கும் உலகம் முழுக்க ஒரு போற்றத்தக்க ஒரு ஆளுமையாகவும் இருக்கிறார் என்பதுதான். யார் இன்றைக்கு பார்வையற்றவர் பேசினாலும் நீங்கள் ஹெலன் கெல்லரை போல இருக்க வேண்டும். ஹெலன் கெல்லர் வாய் பேச முடியாதவர்கள், பார்வை தெரியாதவர்கள், அவர்களே இப்படி செய்திருக்கிறார்களே என்று ஒப்பிட்டு பேசும் வகையில், ஆனால் அவர்கள் நம்முடைய அந்த பார்வையின் மாற்றுத்திறனை கண்டுதான் ஊக்கம் பேசுகிறார்கள். ஆனால் ஹெலன் கெல்லர் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி, அவர் ஒரு சோசலிஸ்டவாதி என்பதை பேச மறுக்கிறார்கள். அல்லது அவர் பேச மறுக்கிறார்கள் என்பதை விட இவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அரச சிந்தனை இருக்குமா என்று சிந்திக்க தவறுகிறார்கள் என்பதுதான் நான் பார்க்கிறேன். இந்த சூழலில் ஹெலன் கெல்லர் நம்முடைய துவக்கமாக இருக்கிறார். அவர் எழுதிய 12 புத்தகத்தையும் வாய்ப்புகள் இருந்தால் நம் பகிர்வை கூட அதை சில ஆளுமை மிக்க நம்முடைய முனைவர் மகேந்திரன் இருக்கார், நல்லா ஆங்கிலத்தை புலமை கொண்டிருக்கிறார்கள். வரதராஜன் ஐயா இருக்காருங்க. இவங்களெல்லாம் வச்சு கூட நம்ம அது மொழிபெயர்த்து எல்லாருக்கும் வாசிக்கிற இயக்கம் ஒரு பகிர்வு, ஒரு நீண்டகால திட்டமாக உடனே செய்யணும் அவசியம் இல்லை, ஒரு நீண்டகால திட்டமாக வச்சு கூட நம்ம ஹெலன் கெல்லருடைய நூல்களை மொழிபெயர்த்து இந்த சமூகத்திற்கு பகிர்வது என்கின்ற திட்டத்தை வைத்து கூட நாமே நிதி போட்டு மற்ற யாரிடம் கேட்க வேண்டாம். கிட்டத்தட்ட இந்த குழுவத்தில் இருக்க எல்லாருமே நம்ம பணி வாய்ப்பில் உள்ளதாக இருக்கிறோம். எனவே நம்மளே கூட அந்த நிதியை போட்டு அந்த வேலையை மிக சிறந்த அளவில் செய்து முடிக்கலாம். இது ஒரு தொடக்கமாக வைத்தால் இது மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கும். ஹெலன் கெல்லருக்கு செய்த ஒரு சமூக பணியாக இருக்கும். அடுத்து வருகின்ற மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அர்ப்பணிப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், வாழும் வரை இருக்கக்கூடாது. நாம் இறந்த பின்பும் யார் மனதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அன்றோரை நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. அதே போலதான் ஹெலன் கெல்லர் அவர்கள் நம்மை போன்றவர்களிடம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்த்துறையும் அதை போன்ற போராளியும் இந்த உலகுக்கு மேலும் மேலும் எதுவரும் மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு
நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் உலகத்திலே முதல் பெண்ணியவாதியாக, முதல் அரசியல்வாதியாக, முதல் பொது உடைமைவாதியாக, இப்படி பல பரிமாணங்களை காட்டிய ஹெலன் கெல்லர் காதலித்தார். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காதலித்தார். ஆனால் அந்த காதலை அவருடைய பெற்றோர்களோ ஆசிரியர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாலும் அவர்கள் மறுத்து விட்டதால் கடைசியில் அந்த பீட்டர் என்பவர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சென்று விட்டார். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த சமூக நோக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி பெண் என்ற நிலையிலே அவர்களுடைய காதலோ திருமணமோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அமெரிக்கா போன்ற ஒரு முன்னேறிய சமுதாயம், நல்லா படிச்சவங்க, பொருளாதாரத்துல இருக்கிறாங்க, ஆசிரியர், அவங்க உலகம் முழுவதும் இருக்காங்கங்கிறது அவங்களோட எபிலிட்டி தெரிஞ்சா கூட திருமணம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தயங்கினார்கள் என்கின்ற ஒரு முக்கிய கருத்தை சுட்டி காட்டினார். சகோதரர் வெங்கடேசனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்குமாறு சகோதரர் பேராசிரியர் முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஹெலன் கெல்லரை நாம் மேலும் அவரை பற்றி சிந்திக்கும் போது நிறைய இன்னும் கூட பல திறன்களை அவதானிக்கலாம். குறிப்பாக அவர் மிகச்சிறந்த நினைவாற்றல் கொண்டவர். அவருடைய நினைவாற்றலின் உச்சத்தை விளக்குகிற ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஒரு முறை அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, மற்றவருடைய படைப்பை தனதாக்கி வெளியிட்டு விட்டார் என்பது அந்த குற்றச்சாட்டு. உண்மையிலேயே அவர் எழுதியதுதான். ஆனால் நீதிமன்ற விசாரணையில் அது அடுத்தவருடைய படைப்பு என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலை எப்படி நேர்ந்தது என்றால், எப்போதோ அவர் படித்த ஒரு படைப்பு, அது எப்போதோ படித்தது, அது மனதுக்குள்ளாக தங்கி ஊறி மீண்டும் அது அவருடைய படைப்பாக வெளிவந்தது. அச்சு மாறாமல், புள்ளி மாறாமல் அப்படி வெளிவந்த ஒரு படைப்பு அது. அப்படியான ஒரு பெயரை அவருக்கு அவப்பெயரை பெற்று தந்தது அந்த சம்பவம். அந்த அளவிற்கு அவர் நினைவாற்றல் மிக்கவராக இருந்தார். இதில் இப்போ நம்ம பார்வை இல்லை என்ற காரணத்தால் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து நாமே விலக்கு பெற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக பார்வையினால் மட்டுமே முடியும் என்ற சில செயல்பாடுகளில் நாம் கண்டிப்பாக முடியாது என்ற முடிவுக்கு எளிதாக வந்து விடுகிறோம். எனக்கு கூட ஒரு அனுபவம் உண்டு. நான் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பயிற்சிக்காக சென்ற போது அங்கே வந்து இந்த கணினியில் டிசைனிங் அந்த பயிற்சியை கொடுத்தார்கள். முதல் நாள் பயிற்சியில் என்னால் அந்த அங்கே சொல்லப்பட்டதை செய்து காட்ட முடியவில்லை. என்ன சொன்னார்கள் என்பதை கவனிக்க முடிந்தது, ஆனால் செயல்பாடு இல்லை. அதனால் எனக்கு அது பங்கேற்றதாக ஒரு நிறைவு இல்லை. எனவே அடுத்த நாளிலிருந்து நான் அந்த பயிற்சிக்கு செல்லவில்லை. ஆனால் நான் பயிற்சிக்கு செல்லாததை உணர்ந்த அந்த பயிற்சி ஆசிரியர் எனக்கு அலைபேசியில் அழைத்து, நீங்கள் ஏன் வராமல் நின்று கொண்டீர்கள்? நீங்கள் இந்த பயிற்சியை உங்களால் எடுத்திருக்க முடியும். நான் நேற்றே உங்களோடு கொஞ்சம் பேசலாம் என்று நினைத்தேன். இது முதல் நாள் என்பதால் பேச முடியவில்லை. உங்களால் முடியாது என்று நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் உள்வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு அதை பற்றி சொல்லி ஒரு இதை நீங்கள் உருவாக்க முடியும் என்று சொன்னார். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, ரொம்ப ஒரு மேலோட்டமான பழைய ஒரு நினைவில் நம்மால் முடியாது என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்பது. இப்படி எத்தனையோ நிகழ்வுகளிலிருந்து நாம் இன்றைக்கும் நம்மை நாமே விலக்கிக் கொள்கிற அல்லது சமூகத்தால் விளக்கப்படுகிற அந்த பின்னணியில் ஹெலன் கெல்லர் அவர்கள் பல்வேறு செயல்பாடுகளில் தன்னை இணைத்து கொண்டு எவ்வளவு படிக்க முடியுமோ பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கிறார். பல்வேறு நிறுவனங்களிலே படித்திருக்கிறார். அந்த நிறுவனங்களில் அனுமதி கிடைக்காத போது அதற்காக கடுமையாக போராடி இருக்கிறார். ஆசிரியரை வகுப்பறையில் உடன் அமர்த்தி கொள்வதற்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார். இப்போ அவர் வந்து பட்டம் என்ற எல்லையை தாண்டி பல்வேறு துறைகளில் படித்திருக்கிறார். ஆக்கங்களை உருவாக்கி இருக்கிறார். இது போல பல்வேறு, அதே போல இந்த அவருடைய அந்த இயற்கை ரசனையை நாம் சொல்லி பார்க்க வேண்டும். இப்போ இயற்கை என்றால் அது நமக்கு அது பற்றி ஒன்றும் பெரிய புரிதலெல்லாம் கிடையாது. ஏதோ காற்றடித்தால் தண்ணீர் குளிர்ச்சியாக இருந்தால் பரவாயில்லை என்று நினைப்போம். அதை தாண்டி நமக்கு இயற்கையை ரசிக்கிற ஆர்வமோ ஈடுபாடோ கிடையாது. ஆனால் ஹெலன் அவர்கள் இந்த இயற்கையை ரசிப்பதன் மூலமாகத்தான் உலகத்தை புரிந்து கொண்டார். குறிப்பாக ஒரு மலரை அவர் பல மணி நேரம் தொட்டு தொட்டு பார்த்து அதன் அழகை ரசித்திருக்கிறார். அப்படி ரசித்ததன் மூலம் பார்வையால் பெற முடியாத ஒரு ரசனை உணர்வை அவரால் பெற முடிந்திருக்கிறது.
அதுதான் அவருடைய மற்ற ஈடுபாடுகளுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. இப்படி இந்த ஹெலனை பற்றி நாம் பல்வேறு விஷயங்களை பேசலாம். ஏற்கனவே கருத்துகள் பகிரப்பட்டன. அந்த வகையில் இந்த ஹெலனை நாம் படிப்பதற்கும் அதை உலகிற்கு இன்னும் மேலும் அவருடைய படைப்புகளை எடுத்து செல்வதற்கும், குறிப்பாக நம் தமிழில் அதை பரப்புவதற்கும் பகிர்வதற்குமான ஒரு சிந்தனையை நமக்குள் தேக்கிக் கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமையா ஒரு கருத்து சகோதரர் கூறினார். அதாவது மற்றவர்கள் சொல்லாத ஒரு கருத்து, அவருக்கு இருந்த நினைவாற்றல். அந்த ஃப்ராஸ்ட் கிங் அப்படிங்கிற கதை புத்தகம் அவர் எழுதினது இல்லை அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு அது அந்த அந்த நீதிமன்றத்தால் அந்த விசாரணை நடக்கின்ற பொழுது ஹெலன் கெல்லருக்கு வயசு 12 வயசு. ஸோ ஒரு 12 வயது குழந்தை ஒரு கதை எழுதிச்சு அப்படின்னா இது உன்னோடது இல்லை அப்படின்னு சொன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க அந்த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ல சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எது எழுதினாலும் இது என்னோடது இருக்காதோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னு. ஆனா அந்த குறிப்பிட்ட கதையை எழுதிய எழுத்தாளர் அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, இவ்வளவு நினைவாற்றலோடு நான் என்னுடைய கதையை எழுதின உன்னால கண்டிப்பா எழுத முடியும் அப்படின்னு அதை ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த செய்தியை அவர் மிக அழகாக சுட்டி காட்டினார். இன்னொன்னு, ஹெலன் கெல்லருக்கு இருந்த ஒரு மன உறுதி. அது ஒரு கூட்டத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், இந்த புத்தகத்துல சொல்லப்படவில்லை. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு பார்வை இல்லை, காது கேட்காது, வாய் பேச முடியாது, எப்படி இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடியது இந்த தொடு உணர்ச்சியும் மோப்ப சக்தியும் தான், இதை வச்சுக்கிட்டு என்ன பிரமாதமா உங்களால இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியும்? எங்களை பொறுத்தளவு நீங்க ஒரு நடைப்பிணம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ டு அஸ் யூ லுக் லைக் அ டெட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா மனசு நொறுங்கி போயிருப்போம். ஆனா அந்த அம்மா உடனே பதில் சொல்றாங்க, ஐ கேன் see the light of my mind, I can hear the voice of my heart, I am living as I am thinking அப்படிங்கிறாங்க. நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் அது. என்னுடைய அறிவின் ஒளியை என்னால் பார்க்க முடிகிறது, என் இதயத்தின் ஒலியை என்னால் கேட்க முடிகிறது, நான் சிந்திக்கிறேன், அதனால் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மன உறுதி, அந்த தன்னம்பிக்கை தான் தம்பி மகேந்திரன் சொன்ன மாதிரி. அதாவது இந்த மார்க் ட்வைன் என்ற அமெரிக்க எழுத்தாளரை the two most interesting characters of 19th century are Napoleon and Helen Keller என்று சொல்ல வைத்தது. நெப்போலியனுக்கு இருந்த வீரம், அந்த தன்னம்பிக்கை, மன உறுதி ஹெலன் கெல்லரிடமும் இருந்தது. அவர் அரசியலில் சாதித்தார், இவர் வாழ்க்கையிலே சமுதாயத்திலே சாதித்தார் அப்படிங்கிறது. ஸோ மிக அருமையான உரை, மிக நல்ல கருத்துக்களை கூறிய சகோதரர் முருகேசன் அவர்களுக்கு நன்றி. வேற யாராவது பேசுறாங்களா? வேற யாரும் இல்லைன்னா கூட்டத்தை நிறைவே செஞ்சிடலாமா? சரிங்கம்மா. உங்களுக்கு நீங்க எதுவும் சொல்றேன்னா இன்னும் கூடுதலா சொல்லுங்க. அதாவது அவங்க நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில அந்த இதுதான், அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது தான் நிறையவே இருந்தது. ஒரு தடவை அந்த ஆன்சலிவன் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு தோட்டத்துல போய் ஒரு மரத்து மேல உட்கார வச்சுட்டு இரு நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ திடீர்னு காத்தடிக்குது, அந்த மரக்கிளை முறிஞ்சு விழற மாதிரி இருக்கு, அந்த புயல், அதெல்லாம் அந்த ஒவ்வொன்றுமே அனுபவ அறிவு. அதே மாதிரி கடல்ல ஒரு தடவை போறப்போ இந்த கடல் தண்ணியில யாரு உப்பை கொடுத்ததுன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில, நகைச்சுவை உணர்வு, குதிரை ஏற்றம் கூட அவர்கள் செய்ததாகலாம் குறிப்புகள் இருக்கு. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகச்சிறந்த பாடமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஐ தேங்க் ஃபார் மை ஹேண்டிகேப் பிகாஸ் ஐ கேன் see myself, my God and my religion அப்படிம்பாங்க. ஸோ அந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒவ்வொருத்தருமே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது. அந்த தன்னை உணர்தலுக்கு தனக்கு அந்த குறைபாடுகள் ஒரு வழிவகுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நிலையிலும் நாம நம்முடைய
பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையிலே நாம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு உத்வேகமாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் ஒரு வாரம் நானும் செல்வம் சார் மட்டும் பேசணும், இன்னொரு வாரம் நானும் முருகேசன் சார் மட்டும் பேசணும். ஆனா இன்னைக்கு ஒரு 6-7 பேர் நம்ம இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இதே போல் ஒவ்வொரு வாரமும் அதிக எண்ணிக்கையிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த புத்தகங்களை பற்றி விவாதித்து ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கிறப்போ அதுவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தருகிறது. இந்த நேரம் பயனுள்ளதாக கழித்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த அனுபவத்தை எல்லாருமே பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.